அப்படி பாஞ்சாலின்னு சொல்றீங்களே, அப்படி பாஞ்சாலியாக இருந்தாலும் ரகுதாவை பெற்றார்களே உங்கள் தாய் தந்தைகள் யார் அவர்கள்? யார் தெரியுமா? எப்பேற்பட்டவர்கள்? அப்படி இருந்தாலும் தங்கள் பெயரோ ரகுபதா சேனா இப்படி பல பெயர்களை கொண்ட பாஞ்சாலியாக இருந்தாலும் இந்த பாஞ்சாலியை பெற்றார்களே உங்க அப்பா அம்மா யார் அவர்கள்? அம்மம்மா என்னுடைய தந்தையார் பாஞ்சாலி ராஜன் என்னுடைய தந்தை. என்னுடைய தாய் கோகிலா தேவி என்னுடைய தாய். தாயோ கோகிலா தேவி, தந்தை பாஞ்சால ராஜன். பாஞ்சால ராஜனுக்கும் கோகிலா தேவிக்கும் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் பிறந்தீர்களா? அம்மம்மா நான் எப்படி பிறந்தேன்? உங்கள் பிறப்பின் ரகசியம் எப்படி? என்னுடைய தாயின் அங்கத்தில் பிறந்தவளா? பிறந்தவர்களா? இல்லையம்மா, என்னுடைய தாயும் தந்தைக்கும் சரி நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லையடி. ஓ, குழந்தைங்க இல்ல. ஆமா, சரிங்க. அப்படி குழந்தைகள் இல்லை என்று சொல்லி ஒரு யாகம் செய்தார்கள். சரிங்க. எப்படி யாகம் செய்தார்கள்? அந்த யாகத்தின் வழியாக பிறந்தவளதான் இந்த யாகச்சானகை. ஓ, நீங்க இந்த யாகசனை. ஆமாடி. சரிங்க. அம்மம்மா அந்த யாகத்தில் பிறந்திருந்தாலும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? சரியாக 3 பேர் பிறந்தோம். ஓ, நீங்களும் 3 பேர். ஆமா. சரிங்க. யார் யாரு? முதலாவதாக பிறந்தவன் என்னுடைய அண்ணன் துஷ்ட தூய்மன். சரிங்க. முதலாவதாக பிறந்தது. இரண்டாவதாக பிறந்தது யாரு? நான் அருங்கிலே பாஞ்சாலியாக நான் பிறந்தேன். ஓ, நீங்க. ஆமாடி. மொத்தம் 3 பேர். ஆமா. மூன்றாவதாக பிறந்தது யாரு? ஒரு வில்லொன்று பிறந்தது. அப்புறம் அம்மா அப்படி வில் பிறந்திருந்தாலும் நான் வளர வளர அந்த வில்லு வளர்ந்து கொண்டு இருந்தது. வில்லு வளர்ந்து கொண்டு போனது. ஆமா. சரிங்க. வில்லு வளர்ந்ததுன்னு சொல்றீங்க. ஆமா. வில்ல வளர்த்து போடலாம் இருக்கு. அம்மம்மா நான் கன்னி பருவித்து விட்டு மங்கை பருவ ஆனவுடனே எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி
சொல்லு அம்மா திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தாயும் தந்தைக்கும் மிகவும் ஆசை. ஆமாங்க நானும் வரேன். என்னுடைய தந்தையார் விட்ட கட்டளை பிரகாரம் சரி என்னை எப்படி திருமணம் செய்தார்கள்? எப்படி கல்யாணம் செய்தார்கள்? உலகம் என்பது 56 தேசங்கள். 56 தேசங்கள். ஆமா சரிங்க. அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் சுயரூபத்தில் கலந்து வேண்டும் என்று சொல்லி விகிதம் அனுப்புறாங்க. விகிதம் எழுதினார்கள். ஆமா சரி. ஆண்டி முதல் அரசன் வரை, யார் வேண்டாலும், கோட்டி முதல் தொண்டைமான் வரை அனைத்து நாட்டு மன்னர்களும் இந்த சுயவரத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெண்ணாக என்ன பாஞ்சாலியாக திருமணம் செய்யறேன்னு சொல்லி என்னுடைய தந்தையார்கிட்ட கட்டளை. ஆமா அம்மம்மா அந்த வில்லை வளையாத வில்லை வளைத்து யார் என்னை திருமணம் செய்கிறாரோ அவர்கள் என்னை மாறவில்லான்னு சொல்லி என்னுடைய தந்தையார் கட்டளை இட்டுறாரு. அந்த வில்லை வளைத்தவர்களுக்கு வெற்றி பெண்ணாக இந்த பெண்ணை பரிசாக தரப்படும். ஆமா சரிங்க. முதலாவதாக யார் வளைத்தார்? யார் வளைக்கிறாங்க? டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்னாபுரத்து வேந்தர். ஆமா அரவக்கோடி துரியோதர மன்னன் அந்த வில்லை விளைக்கிறார். சரிங்க. முதல் நாட்டு மன்னனாக. ஆமா. ஆனால் அவராலையும் அந்த வில்லை விளைக்க முடியவில்லை. ஆமா சரிங்க. பிறகு யார் வளைத்தார்? அங்குதேசாதிபதி மன்னன் அந்த கர்ணராஜன் வில்லை விளைத்தார். சரிங்க. அவரால் வளைத்தாரா? அவரும் வளைக்க முடியவில்லை. சரிங்க. அனைத்து நாட்டு மன்னர்களும் அந்த வில்லை விளைக்கலாம் என்று ஆசைப்பட்டு யாராலையும் அந்த வில்லை விளைக்க முடியலை. அம்மா பிறகு என்ன நடந்தது? ஒரு பிராமண வடிவத்தில் ஒரு பிராமண வடிவத்தில் ஒரு குஷ்டரூப வடிவம் கொண்டு ஒரு ஆடவன் அந்த வில்லை விளைக்கிறார். ஆமா சரி. அந்த ஞானி போட்டி கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் நீரை பார்த்து மேலே சுழலுகிற மச்சத்தை பார்த்து அந்த வில்லை விளைத்தார். யார் தெரியுமா? விளைத்தார் அந்த குஷ்டரூப வடிவம் கொண்டு அந்த வில்லை வளைத்து ஆமா இந்த மங்கையாலே கரம் பிடித்தாரே உங்க கணவர். யார் தெரியுமா? யார் உங்களை கல்யாணம் பண்ணது? அம்மம்மா அப்படி வடிவரூபம் கொண்டு திருமணம் செய்திருந்தாலும் ஆமா அவருடைய நாட்டுக்கு போகும் பொழுது அழுதுகள் சிந்தனையோடு இருந்தேன். சரிங்க. எப்படா? ஏனென்றால் ஒரு நாட்டு மன்னனை திருமணம் செய்திருந்தால் எக்குறையுமே இல்லாமல் நான் வாழ்ந்திருப்பேன். ஆமா அப்படின்னு சொல்லி அழுதுகள் சிந்தனையோடு அவருடைய நாட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கும் நாட்டுக்கு போகும்போது அம்மா பாஞ்சாலி பாஞ்சாலி நீ எதுவும் அழுக வேண்டாம், அழுக வேண்டாம், அஞ்சு பழக வேண்டாம். ஆமா
நான் என்ன உன்னை மாலையிட்டு யார் தெரியுமா? அந்த பாண்டவர் குலத்துல பிறந்துட்ட சரி. நடுப்பிருந்த நாயகன். ஆனால் அழகமன் தான் உன்னை நான் மாலையிட்டேன். சரிங்க. அப்படி என்று சொல்லி என்ன மாலையிட்டு சரிங்க. உடனே என்ன செய்யறாரு? என்ன செய்யறார்? அவருடைய நாட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. ஓ, நாட்டுக்கு கொண்டு போனாங்க. ஆமா. சரிங்க. அங்கே சென்று அவருடைய தாயாரிடத்தில் குந்தமாதேவிடத்தில் ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறோம் அம்மா. சரி. அப்படி என்று சொல்லி ஒரு வாய் வார்த்தை சொல்றாரு. சரிங்க. அப்படி வாய் வார்த்தை சொன்ன உடனே என்னுடைய அத்தையாகப்பட்டவர்களுடைய குந்தமாதேவி என்ன சொல்றாங்க? கனின்னா என்ன? அது 5 பேரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் வார்த்தை சொல்றாங்க. சரிங்க. அப்படி சொன்ன உடனே அர்ஜுனன் என்ன சொல்றாரு? சொன்னார், அம்மா இது கனி அல்ல, கனி அல்ல, ஒரு கன்னி பெண் கொண்டு வந்திருக்கிறேன். பெண் கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா, சுயரூபத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெண்ணாக திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்ல. ஆமா. அதனால 5 பேருமே மாலையிட்டு திருமணம் செஞ்சு வாழ்ந்துவாங்க. சரிங்க. அப்படின்னு சொல்லி 5 பேர்த்தையும் திருமணம் செஞ்சு எக்குறையுமே இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஓ, நீங்க 5 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. யார் யாரு? யாராரு? தர்மர், பீமன், சரிங்க, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேரையும் திருமணம் செய்து எக்குறையுமே இல்லாமல் நான் வாழ்ந்து வந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வந்தாலும் இன்றைக்கு நான் எதுக்காக வந்து தெரியுமா? பெரிய கணவராகப்பட்ட தர்மபுத்திர மகாராஜர் உங்களை 5 சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாருங்க. அப்படியா? ஆமா. போய் பார்க்கலாமா? வாருங்கள் போகலாம்.